வீட்டில் கிழவன் துள்ளி குதிப்பான் அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுக உள்ள பெரிய தலைக்கட்டெல்லாம் நாடு நாடாக தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த செஞ்சி டிஎம்கே இருக்காங்கல்ல, அவங்க தான் ஸ்வாக் பண்ணி நாங்கள் தான்டா திமுக அப்படின்னு பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே. யாரோ யாரோ திமுக எப்படி வளர்ந்த கட்சி தெரியுமாடா? அறிஞர் அண்ணா அப்படின்னு பெரிய பெரிய கலைஞர் மாதிரி ஆட்கள் வளர்த்த கட்சி இன்னைக்கு யாரை நம்பி இருக்குன்னா சூழியை நம்பி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். முக ஸ்டாலின் என்னன்னா அவர் நேற்று வந்து நான் விஜய் மாதிரி நானும் கோட்டு போடணும் தம்பின்னு ஏதோ சொல்லியிருப்பாருக்கு. உள்ளூர்ல இருந்தா கழிவு ஊற்றுவாங்கன்னா நான் லண்டன் போகும்போது கோட்டு போடணும் கோட்டு போட்டுட்டு அவரு சோவா பண்ணுங்கிறாப்பல லண்டனுக்கு. வருது வருது சுடலை வருது 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 சுடலை வருது சுடலை எங்கே சுட வருது. உதயநிதி ஸ்டாலின் லண்டன்ல இருக்கிறாரா இல்லைன்னா துபாயில இருக்கிறாரா அமெரிக்கால இருக்கிறாரா யாருக்கு எங்கேயும் தெரியாது. அவர் புது புதிய அவதாரங்கள் எடுத்து இருக்கிறாரு. பூகோள நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, குங்ஃபூ கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. இப்போ கல்யாண வீட்டுல சீமானோட கொஞ்சம் குழாவி பேசிட்டு இருக்கிறார். சீமானே உனக்கு தனியா வரனே, உனக்கு தனியா வச்சுக்கிறேன். அப்படியாக ஏவா வேலை பார்த்தா சிங்கப்பூர்ல நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னில ஏதோ பிரச்சனையா இருக்குன்ட்டு அவர் அங்க உட்காந்துக்கிறாப்பல. சில்லுவண்டி சிக்கும் சிறுத்தை சிக்காது மாமே. நில்லு, சில்லுவண்டி சிக்கும் சிறுத்தை சிக்காது மாமே. செந்தில் பாலாஜி எங்க இருக்கிறாருன்னு எந்த ரூபத்தை இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. திமுக உள்ள பெரிய தலைக்கட்டலாம் ஆரவள்ளி மலைத்தொடர் பக்கம் ஒதுக்கி இருக்கிற அந்த நேரத்துல நம்ம ஜூலியாக்கா மாதிரி ஜென்சி டிஎம்கே கிட்ட வேற லெவல்ல ஸ்லாக் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா எழுந்திரீங்களா? போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், அவங்க என்னென்ன ஸ்லாக் பண்ணிட்டு இருக்காங்க, எதற்காக இந்த சரண் ஜெயராமனை கைது செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் என் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதாவது இந்த ஜெயராமன், சரண் ஜெயராமன் அப்படின்ற அந்த பர்சன் வந்து சென்சி டிஎம்கேல உள்ள ஒரு செயற்பாட்டாளர். அவரை நேற்றுக்கு கைது செஞ்சிருக்காங்க. நைட்டு 2 மணிக்கு கைது செஞ்சுட்டாங்க. பிறகு மறுபடியும் கோர்ட்டில் கொண்டு சப்மிட் பண்ணாங்க. சப்மிட் பண்ணது பிறகு இதில் இந்த அளவுக்கு கைது செய்கிற அளவுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்ட்டு சொந்த ஜாமீனில் வெளியிட்டாங்க. வந்ததுக்கு பிறகு இவங்க பண்ண கூத்து இருக்குவார் இழுங்குறாங்க. பயமா இருக்குங்க, வேணாங்க. ஐயோ இங்க பாருங்க, இவர டூல்ஸோட வந்துட்டு இருக்காரு. பாருங்க மாறிங்க, இங்க பாருங்க கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்னாயிட்டாங்க. இவங்களை ஏன் கைது பண்ணீங்க? கொண்ட மனநல மருத்துவமனையில் கொண்ட சேர்த்துலாம், கீழ்பாக்கத்தில் கொண்ட சேர்க்க வேண்டிய கேஸ் அவங்க எல்லாம். இவங்க எல்லாம் கொண்ட கைது பண்ணி பெரிய ஆளாக்குன்னு ஏங்குறேன். ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், வண்டியில போயிட்டு இருக்கிறோம், நாய் துரத்தின்னு வருது, எட்டுக்கிட்டு வாயிலே மிதிச்சுனாங்களா, அது மறுபடியும் நம்ம துரத்திட்டு வரோம். அந்த நாயை மாதிரி பார்த்துட்டு போயிட்டே வாங்களா, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே மாதிரியான ஆட்கள் நம்ம பெரிய ஆள் ஆக்கி விடுறோமோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஏன்டா ஆரம்பிச்ச காலத்துல ஏதோ சென்சி டிஎம்கேவா ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கிறான், பாப்போம்டா ஜாலியாக பாப்போம்டா, பசங்களுக்கு கண்டென்ட் இல்லை, ட்ரோல் பண்ணுறதுக்காக தூக்கி போட்டு வாராங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நான் தாண்டா திமுக காரனா சாதாரண அளவா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். சரி, இவர் இந்த பையன் இருக்கிறார்ல இந்த சரண், அவர் எப்படி பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். கொண்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த டிவிக்கேல உள்ள பெண்கள் டிவிக்கே சார்பாக பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து இவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியும் இவர் கே அப்படிங்கிறது தெரியும். அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த டான்ஸ் ஆடுன விதத்தெல்லாம் பார்த்துப்பீங்க. டான்ஸ் ஆடிட்டு பாருனா பரவாயில்ல, யாரு முக ஸ்டாலின் கூட போய் நின்று போட்டோ எடுத்துக்கிறாப்ல. முக ஸ்டாலின் நீங்களும் டான்ஸ் ஆட தானே, இதெல்லாம் என்கரேஜ் பண்ணி விடணும். அதே மாதிரியாக இப்போ வந்து இவங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் தெரியும். அதற்கு பிறகு போயிட்டு புக்குன்னு புகை விட்டுக்கிட்டு உலகம் இளமை இதோன்னு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று நினைக்கிறேன் கருமா, அதை போட்டு குஜிலி மஸ்து பண்ணிட்டுறாங்களே. இவர் எப்படி பேசினார் தாவேக்காவில் உள்ள பெண்களை, இவர் பேசுகிற பேச்சை பார்த்துங்களா, ஏன் தொடப்பக்கட்டா, ஏய் சாகாலாத்தி, ஏன் பொட்டு மாட்டா, இங்கே பாருறியா, இன்னடியா அப்படின்றத அடிச்சு ஏன் தொடப்பக்கட்டா, இப்படிதான். அது வந்து அந்த பெண்களை இழிவுபடுத்துகிற விதமும் அந்த பொண்ணை வந்து பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரியே தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இவரை வச்சே நிறைய பேர் பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ணாதீங்க அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவர் வந்து அந்த பெண்களை பாடி ஷேமிங் பண்ணணும்.
எனக்கு ஆப்போசிட்டா ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஒரு டீம்ல இருந்து சரண் ஜெயராமன் அப்படின்ற ஒருத்தர் தனி நபர் வந்து எங்களை வந்து ரொம்ப எங்க எல்லாரையுமே வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காரு. வாங்கம்மா, உங்களுக்கு தான் ரொம்ப நேரமா வெயிட்டிங். தொடர்ந்து ஷர்ட் பக்கெட் அடிப்பேன். என்னடி தொடப்ப கட்ட நீ போண்டா கோழி தொடப்ப கட்ட பவுடர் முடிஞ்சு. அதற்காக கைது செஞ்சார். ஏற்கனவே இந்த அரியநாதனா அரியப்பன ஒரு ஆளை கைது பண்ணி கொண்டு வச்சிருந்தாங்களே. இது மாதிரி ஆட்களை எல்லாம் எதான் சொல்றேனே, மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒன்று போட வேண்டிய குரூப்புகளை வெளில சுத்த விட்டினா ஒரு பயமா இருக்கா இல்லையா? பார்த்தா வியடா இருக்கேன் இவங்களை பார்த்தாலே. இவங்க பண்ற அட்ராசிட்டியை பார்த்தாலும் சரி, இவங்களுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நான் தாண்டா பெரிய ஆளு, எங்களை பார்த்து தாவேக பயந்துட்டா அப்படின்னு யாரும் அவங்க மண்டல போய் புகுத்திட்டு பயன் இருக்கு. அட்ராசிட்டி பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்களே. காமெடியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய பல்லவி அவர்களை அந்த குழந்தைய வச்சிருக்கிறது, அதை வச்சு ஒரு 15 நாள் ஆன ஒரு 20 நாள் ஆன ஒரு குழந்தைய தன் மடியில வச்சிருக்கிறதையே இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஜென்மங்களை என்ன பண்ணணும்? அடிச்சு துரத்து ஒண்ணும் போலும். எனக்கு இவங்க பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. கொண்ட கேஸ் கொடுத்தாச்சு, அந்த பொண்ணு கொண்ட கேஸ் கொடுத்துட்டு அந்த கேஸ் கொடுத்து அன்னைக்கு அந்த பொண்ணு வச்சு மொக் பண்ணிட்டு இருக்காங்க, கிண்டல் பண்றான் அந்த பையன். நீ பட்டு மாட்டா மம்மா ஐயா சக்காலத்து கேஸ் கொடுத்தியா மேல அப்படின்னு பேசிட்டு இருக்காப்ல. அப்ப கோவருமா இல்லையா? அப்ப அது கேஸ் கொடுத்தாச்சு, கைது நடவடிக்கை தவறுனா கேஸ் கொடுத்துமே இந்த பையன் பேசிட்டு பக்கம் என்ன பண்ணுவாங்க? அதைத்தான் பண்ணுவாங்க. அந்த பசங்க சித்த பசங்க பெரிய பசங்க யாரா இருக்காங்களா? இந்த மூஞ்சி அதே மாதிரி இருக்குது. சேம் சேம் பட் டிஃபரண்ட். இன்னொரு குடும்பத்துல என்ன நடக்குதுன்றது தாவே காலுங்க எல்லாம் இது வேலைதான் பண்ணுவீங்களா? தொடப்ப கட்ட இது வந்தன்னு வச்சுக்கோ ஷாக்கிங் வந்து. அடுத்தது யாரும் பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாக்கா. அந்த சூர்யாக்கா என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் தற்போது திமுகவுடைய முகமாக செயல்படுகிறார். பெண்கள் திமுக என்றாலும் இன்னைக்கு சூர்யா தான் கையை காட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படியாக இருக்கிறது. இவங்க எந்த மைண்ட் செட் இருக்குன்னா 2015 அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்ல அந்த மைண்ட் செட்லேயே இந்த அம்மா இருக்குது. எனக்கு அதான் வச்சுனா ஒரு காலத்தில் நான் அதுக்கு கிரஸாக இருந்தேன் அப்படின்னு நான் நிறைய பேர் வந்து திட்டினீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ திருந்திட்டேன், நான் மெச்சூரிட்டி ஆகிட்டேன், நான் வெளில வந்துட்டு வச்சுக்கலாம். ஆனால் இந்த அம்மா அதே மைண்ட் செட்டில் உட்காந்துட்டு வர சொல் முதலமைச்சரே வர சொல் ரத்து செய் நீட்டே ரத்து செய்யணும் அந்தம்மா அதே டோன் எடுத்து இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்குது. வர சொல் செந்தில் பாலாஜியை வர சொல்னு சொன்னா கூட புண்ணியம் உண்டு. அந்த மனுஷன் போயிட்டு கடற்கரை சுற்றி நிற்கிறாப்புல, புதுசாக வேஷம் கொடுக்குறாப்புல. அமிதாப் மாமா நீங்க தான் அமிதாப் மாமா அப்படின்னு பார்த்து கேட்குற அளவுக்கு இந்த அமிதாப் மாமா பல வேஷங்கள் போட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை பற்றிலாம் கேட்காம இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குன்னா, தற்பொழுது வந்து நாங்கள் தான் திமுகவுடைய முகம். பார்த்தீங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வைஷ்ணவின்னு கோயம்புத்தூர் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சுது. எப்போ பார்த்தாலும் தலைவர் விஜய் அவர்களை கட்டிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா? அந்த அம்மா ரீசெண்ட் டேஸில் யாரும் பார்த்தீங்களா? யாருக்கும் தெரியாது அந்த அம்மா எங்கே இருக்குன்னு. அவ்வளோதான். அது பண்ணி இது பத்ம பிரியான்னு நினைக்கிறேன். அந்த மக்கள் நீதி மையத்துலேருந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அது இப்படிலாம் ரொம்ப மோசமெல்லாம் நடந்துக்காது. தாயுமானவருங்க எங்கள் ஆள் வந்து ஆயுமானவருங்க ஆயு போனால் கூட கழுவி விடுவாருங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த அம்மா பேசிக்கிட்டு வச்சுங்களேன். அது திட்டங்களை கொண்டாந்து சேர்க்கணுங்களேன். திமுக மதிக்கலை. அந்த பெண்ணெல்லாம் ஒரு பெருசாக எடுத்து கொண்டு வரல. அந்த அம்மா முடிச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகு வைஷ்ணவியை முடிச்சு விட்டாங்க. அது அம்மா எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ அந்த சூர்யாக்கா இதை அடிச்சு காலி பண்ணிவிட்டு அவ்வளோதான். இவருக்கு பெண்களை வந்து ஆண்களை திட்டுவதற்காக மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுவாங்க இந்த திமுககாரங்க. இது தெரியாமல் இந்த அம்மா உட்காந்து வரட்டு தவக்கலை வந்து மழை நேரத்தில் கத்திட்டு இருக்கணும். அது மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. வாய் போனதுன்னு போயிட மாட்டியெல்லாம். இவங்களை பற்றி உனக்கு தெரியல. இதில் எனக்கு என்ன கோவம்னா, அந்த ஜூலி மேலே அன்னைக்கு வந்து நீட்டே ரத்து செய் நீட்டே ரத்து செய்யு நீட்டிட்டு உட்காந்துருக்கு. 5 வருஷமா 2021 நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் வரும்போது எங்கிட்ட ரகசியம் இருக்குது, நீட்டு ரகசியம் இருக்குது, அது ரகசியம் இருக்குன்னு கதை விட்டுட்டு வந்து 5 வருஷம் ஒரு ஆணியையும் காட்டலை. முட்டை கோழி அடகாத்து வைக்கிற மாதிரி அடகாத்து வச்சுட்டு இன்னைக்கு இந்த கோழியும் சேர்த்து போச்சு முட்டையும் சேர்த்து போச்சுன்னு வைக்கலாம். அன்னைக்கெல்லாம் இது மாதிரி ஜீவன்லாம் அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற 20ஆம் நாள் இது வந்து நீட் ரத்து செய்யறதுக்காக போராட்டம் பண்ணிச்சு. இவங்களாம் என்ன பண்ணுறது? இதுக்கு தான் சொல்கிறேன், ஜெயிலில் கொண்டு வச்சு போட்டு யாண்டா சோறு போடுறதுக்கு நம்ம விட்டு காசை வச்சு தான் அதுக்கு சோறு போடணும். இதெல்லாம் மனநல மருத்துவமனை கொண்ட போட்டிடும். நான் கூட தவறாக நினைக்கணும். மனநல மருத்துவமனை அவர்களை ஏதோ இழிவு செய்கிற மாதிரி சில பேர் நினச்சிருவாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் யாருக்காவது எங்கேயாவது தொந்தரவு பண்ணுவாங்களா? அவங்க பாட்டில் வழியில் போயிட்டு இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அமைதியாக உட்காந்துருப்பாங்க, ஏதோ ஒரு சுயநினைவு இல்லாமல். இதை மாதிரி ஜென்மங்களை அங்கே கொண்டா போட்டு அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை வந்துவிட்டா நம்ம என்ன பண்ணுறது? அதனால் அங்கே கூட அவங்க கொண்டு போடாமல் இதை வச்சு செவ்வாகரகத்துக்கு அனுப்பிவிட்டா இது மாதிரி ஆட்களை சரியாக நினைக்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இது தொடர்ச்சியாக கமலஹாசன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பேச்சு ஒன்று பேசிக்கிறாப்புல, எங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது, நாங்கள்லாம் அரசியலின் மைய புள்ளி, நீங்கள் ரீல்ஸ் மட்டுமே அரசியல் கிடையாதுங்கிறாரு. எங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைமையை ஏற்படுத்துவோம். காரணம், நாங்கள் மக்களின் உண்மையான பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்ம கரகத்தை பார்த்தீங்களா? பிக் பாஸ் 1 சீசனுடைய ஹோஸ்ட் கமலஹாசன் நம்மகிட்ட வந்து சிக்கிக்கிறாப்புல. அதில் பெரிய ட்ரோலான கண்டஸ்டாண்டான ஜூலி நம்ம கிட்ட வந்து சிக்கிருக்கு. 2 பேரும் வச்சுக்கிட்டு பீவல் வாட்சின்னு எப்போ பார்த்தாலும் ஒன்று வாட்ச் பண்ணிட்டாக்க வந்துருக்க முடியும். கமலஹாசனுக்கு எல்லாத்தோட விட்டுருவாயா. கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தாரு நம்மளுடைய சினேகன் ஒருத்தர். குடும்ப ஆட்சி வேண்டாம் என்றும் வாரிசு அரசியல் வேண்டாம் என்றும் வேற விஷயம் நான் பேச வந்தேன். வர வழியில தான் எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. இல்ல ஒரு பய திராவிடம் என்ன கை தொடக்கூடாது, ஒரு பய உள்ள வரக்கூடாது.
என்ன செஞ்சாலும், எவ்வளவு சதி செய்தாலும், எவ்வளவு நீ சூழ்ச்சி செய்தாலும், திராவிட மண்ணை, பெரியார் மண்ணை, எங்கள் தளபதி மண்ணை எவனாலும் தொட முடியாது. அதாவது நாங்க இன்னைக்கு அரசியல் மைய புள்ளியா இருக்கிறோன்னு கமலஹாசன் சொல்றாப்புல. ஒரு 3 சீட்டை கொடுத்தாங்க இல்ல, திமுக சின்னத்திலே நிக்க வச்சிருக்கலாம்ல, உங்க கூடவே சுத்திக்கிட்டு இருந்தாங்களா அவங்க, நிக்க வச்சிருக்கலாம்ல. மக்கள் இதுமே உயிரோட இருக்கிறான்னு கேட்கறவங்களுக்கு நான் சொல்றேன், நாங்கள் எல்லாம் அரசியலே இல்லை, எனக்கு வாயில தான் வந்து போயிடும். பாவம் அந்த ஆளு, நம்மளுடைய சிநேகம் தாம் பிள்ளைக்கு கொண்ட பேர் வைக்க விட்டாங்க பாருங்க, காதல் கவிதைன்னு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஊர்வலத்துல காதல் கவிதைன்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சு பண்ணா பாக்குறேன். வேண்டா வெறுப்பா பிள்ளை பார்த்து காண்டாமுருகன் பேர் வச்சா கூட பாத்துருக்கிறேன். பிள்ளைக்கு காதல் கவிதை, மா பலா, வாழை, காக்கா குஞ்சு, இது மாதிரி பேர்லாம் உங்களுக்கு கேட்டு கண்டுபிடிக்கிறீங்க. தாம் பிள்ளைங்களோட பேரை தியாகம் பண்ண அந்த ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சதான் சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதுக்கு பேரும் நம்மளுடைய சத்யராஜ், சத்து மாத்திரை திவ்யாவா இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அப்பா சத்யராஜ், அவர் ஒன்று சொல்லிக்கிறார். என்னுடைய அன்பார்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகளுக்கும், என்னுடைய அன்பு தம்பி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றேன், நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. உங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர்னு சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்கள், அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜயுடைய தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது பெரியாரே நீங்கள் படிக்க வேண்டும், இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் எங்களுக்கு தெரியும், மூடிட்டு போங்கல அப்படின்னு சொல்ல மாதிரியான வார்த்தைகள் வருதுங்களேன். அது சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் பெரம்பூர்ல பிரச்சாரத்தின் போது, தலைவர் விஜய் அவர்களா நீங்க சினிமாவுக்கு வாங்க, உங்க படத்துக்கு வெயிட்டிங், எங்க நாட்டை ஆளுவதற்காக எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு உதாரணம் விட்டுவிட்டு, நீங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாது, இது நீங்கள் செய்தது நியாயம் அப்படின்ட்டு டோன் மாத்தியெல்லாம் பேசுனீங்கல்ல, அந்த ஈர வெங்காயத்தை இன்னைக்கு வந்து சொல்லுங்களா, என்ன உதார விட்டீங்க. யோ சில பேர் நம்ம ஆட்களுக்கே இவங்கள மாதிரி ஆள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க பாரு, நீ பெரியாரை பத்தி படி, நீ யார் பெரியாருக்கு ரெஃபரன்ஸ, பெரியாருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா, எங்களுக்கு தெரியாதா பெரியாரை பத்தி படிக்கணும்னு. இன்னும் சில பேருக்கு நம்மளோட அரசியல் புரிதல் இருக்கிறதா, நம்மளுடைய கொள்கை என்ன, தாவேக்காவோட கொள்கை என்ன அப்படின்ட்டு சில பேர் கேட்டால் டக்குன்னு திணற மாதிரியான சுச்சுவேஷன் வருது. தாவேக்காவோட கொள்கை நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? பஸ்ஸில் போகும்போது இடம் காலியா இருக்குண்ணா, அண்ணே உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்றீங்களா, அவன் என்ன ஜாதி, நம்ம இந்த ஜாதிகாரன், நம்ம பக்கத்தில் இந்த ஜாதிகாரன் உட்காந்துடலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இடம் இருக்கு அந்த உட்காருங்கண்ணே அப்படிம்பீங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா குழந்தையோட வந்து நிற்கும், அக்கா குழந்தைய கொடுக்க நான் வச்சுக்கிறக்கா அப்படின்ட்டு வாங்கி மடியில் வச்சுக்கிறீங்களா, இல்லைனா அக்கா பரவாயில்லக்கா நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறீங்கல்ல. அந்த பண்பு இருக்குல்ல, அந்த குழந்தை அது என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதியோ, அந்த குழந்தை நம்ம எப்போ கையால் தொடருமா அப்படின்னு உங்க மனசு என்னைக்கே தோணிருக்கா? இல்லை. ரோட்ல போறீங்க, அண்ணா கொஞ்சம் தண்ணி தாவமா இருக்கு, நான் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும், குடிக்கிறீங்கல்ல, வேற ஒரு ஜாதிகாரன் நான் தண்ணி வாங்கி ஏன் குடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு பேரு தான் சமூக நீதி, சமத்துவம். இதே திமுக இதை வச்சு தான் உருட்டிக்கிட்டு இருந்தான். மனசா ஏத்துக்கணும், இது ஒரு கொள்கையை கொடுத்துட்டு அந்த கொள்கையை நான் பிடிச்சிக்கிறேன்னு கிடையாது. சாதாரணமாக மக்களாகி நீங்க அந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாது, நான் விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடுறேன், அது எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் எந்த மதத்துக்காரனாலும் பரவாயில்லையா, என் தலைவன் ஜெயிக்கணும்னு கொண்ட ஓட்டு போட்டீங்கல்ல, அதுக்கு பேர் தான் சமூக நீதி, சமத்துவம். நீங்க ஜாதி மதமே பார்க்கல, உங்களுக்கு ஜாதி மதம் என்னன்னு தெரியாது, அதுதான் நம்ம கட்சி, நம்ம மனசு, அதுதான் சமூக நீதி. இதை மாதிரி முட்டா பீஸு மொரட்டி பீஸ் எல்லாம் வந்துக்கிட்டு நமக்கு உட்காந்து அறிவுரை சொல்லிட்டு இருப்பாங்க. கேட்கணும் அவங்க எல்லாமே யார் நீங்க? நேற்று வரைக்கும் உட்காந்து ஸ்டாலின் அறிவாளர்கள் உட்காந்து கக்கூஸ் கழிக்கிட்டு இருந்தாங்க, நமக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்கன்னா கடுப்பாவாதா? அதுக்கப்புறம் இந்த ஜென்சி மீட்டப்ல ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பாப்ல, எழில் துறை நினைக்கிற அந்த ஐடியில இருந்து என்னோட ஒரு வீடியோ தூக்கி போட்டு ட்ரோல் பண்ணிட்டு அவரை உட்காந்து மிண்டிஸ் மிண்டிஸ் மண்டிஸ் மண்டிஸ்னு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. சில பேர் அந்த வீடியோக்கள் அனுப்பிட்டு இருந்தீங்க, அதோட விளக்கம் என்ன அப்படிங்கிற தெரியும். கை கட்டி வீடியோ போட்டாயா, அது எனக்கு பெருமையா? என் தலைவன் எனக்காக மண்டிட்டா என்பதை நான் பெருமையாக சொல்லுகிறேன். என்னடா இது, நாங்கெல்லாம் மண்டியிடா வீரம் தான்டா கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க என்னடா மண்டி போட்டதையே பெரிய வீரமா பேசிட்டு இருக்கீங்க. தக்கூஸ் தற்குறிகள் என்று அழைக்கப்பட்டு வந்த நம்மளுடைய தாவேகா நண்பர்கள் இன்றிலிருந்து மண்டீஸ் என்று அழைக்கப்படுவார்கள். மண்டியிட்ட வீரம் தாவேகாவின் வீரம் மண்டி. அதாவது லாஸ்ட் டைம் சென்னையில் டிவிக்கு உடைய மீட்டப் நடந்திருக்கு, அதில் நம்ம போயிருந்தோம். 2.5 மணி நேரம் அது நடந்துச்சு இந்த மீட்டப். அந்த மீட்டப்ல வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு இடங்கள்ல கூட ஒருத்தவங்களை போயிட்டு பாடி ஷேமிங்கோ தவறான கருத்துக்களை வச்சு நம்ம பொலிட்டிக்கல் ரீதியாக அட்டாக் பண்ணுவீங்களே, அந்த இடங்களில் எங்கேயுமே ட்ரோல் மெட்டீரியல் ஆகவே இல்லை, பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஜென்சி மீட்டுக்காரன் என்ன பார்த்தானா உட்காந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறான். நீங்க கூட முழுசா அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன் உட்காந்து பார்த்து விட்டு ஒரு பிட்டு சீனை கொண்டாந்து போட்டுக்கிட்டு, அதாவது தலைவர் விஜய் அவர்கள் எங்களுக்காக மண்டியிட்டார் என்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அதை போட்டு என்னடா தற்கொலை மண்டி போடுறத பெருமையாக சொல்றீங்க, அப்போ இனிமேல் நீங்க மெண்டிஸ்னு கூப்பிடுங்க, ஏன் மெண்டிஸ்னு கூப்பிடுங்களா, சூப்பரா இருக்கும் முட்டாப்பாயில. நீ ஆனா முதல் நம்பர் தற்கொலை. நான் அதை எந்த டோன்ல சொன்னேன் அப்படிங்கிறத பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பான், அதெல்லாம் தூக்கி விட்டுட்டான்.
லைட்டாக ஒரு பிட்டத்துக்கு மட்டும் ஒரு காமெடி பண்ணிட்டு அவனா சிரிக்கிறான். அது எவனவன் அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவானுங்க, நம்மளுக்கு அது சிரிப்பு வராங்க அவனுங்களுக்கே தெரியும். அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா சில மீம் மெட்டீரியல் இருக்குல்ல சிரிக்கிற மாதிரி, ஒரு பையன் டீ கிளாஸை வச்சுக்கிட்டு ஹான்னு சிரிச்சிட்டு போவானே, அதெல்லாம் தூக்கி போட்டால் அது காமெடி ஆகிடுமா. உங்களுக்கு எவன்டா சொன்னது? பார்த்தோன்னே வீடியோ எங்களுக்கு சிரிப்பு வரணும்டா முட்டாப்பாயோட. அது என்னன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதாவது தலைவர் படம் வரும்போது தலைவர் விஜய் அவர்களை வற்புறுத்தி மண்டியிட வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது கை கட்ட வச்சிருந்தாங்க. அது எதற்காக அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்கள் எதற்காக கை கட்டினார்? அவருக்குள்ள ஒரு ஈகோ இருந்திருக்கும்னா, நான் ஏன்டா கை கட்டணும், பணம் எத்தனை கோடி படம் நான் தரேன் அப்படின்ட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் தலைவர் விஜய் அவர்கள் அந்த படத்துல பணம் போட்ட அந்த ப்ரொடியூசருக்காக கை கட்டி நின்றார், அந்த படத்தை இயக்கிய இயக்குனருக்காக கை கட்டி நின்றார். அதற்கு பிறகு அந்த படத்துல வேலை செஞ்ச லட்சக்கணக்கான மக்களுக்காக, அந்த ஊழியர்களுக்காக கை கட்டி நின்றார். கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்திருக்காங்க, அதுக்காக கை கட்டி நின்றார். அப்படின்னா அந்த தலைவர் விஜய் அவர்கள் கை கட்டி நின்னது எங்களுக்காக என் தலைவன் கை கட்டி நின்றான், மண்டியிட்டான் என்பதை பெருமையாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல இந்த மண்டியிடுதல் அப்படிங்கிறது பல காலத்துல ஒரு பெரிய அரசன் இருப்பான், அவனை வீழ்த்தவே முடியாது. அப்போ பக்கத்து நாட்டு மன்னன் என்ன செய்வானா, குறுநில மன்னன் ஒரு 10,000 பட வீரர்கள் அந்த ஊருக்குள்ள அனுப்பி எல்லாரு கழுத்துலையும் அங்க உள்ள குடிமக்கள் கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு அந்த மன்னனை வர சொல்லுவான். மன்னனை வர சொல்லிட்டு, நீ தோத்துட்டன்னு ஒத்துக்கிட்டு மண்டிடு, அப்போதான் உங்களை விடுவே, இல்லைனா உங்களை கழுத்து அறுத்துருவன்னு மக்களை வச்சு மிரட்டுவான். அப்போ அந்த மன்னன் என்ன செய்வான்னா, எவ்வளோ படை வீரர்கள் இருப்பாங்க ஆனாலும் அந்த மன்னன் மண்டிடுவான். தன்னுடைய வாளை கீழே பூமியில குத்தி ஒரு கால் மண்டிட்டு நிற்பான். நான் தோத்துட்டேன், என்னை விட்டுரு, என் மக்களை விட்டுரு அப்படின்னு. அதே மாதிரி தான் தலைவர் விஜய் அவர்கள் மண்டிட்டு தன்னுடைய அந்த படத்துல வேலை செஞ்சவங்களுக்காக மண்டிட்டார். அதை நான் பெருமையாக கருதுகிறேன்னு சொன்னேன். இவங்க என்ன மண்டி நினைச்சிட்டாங்கன்னா, இவங்க மண்டி போடுவாங்கல்ல, இவன் பேசுறான்ல, அவன் எங்க மண்டி போட்டானா ஜூலி கிட்ட மண்டி போட்டிருக்காயா? தப்பாக நினைக்க வேண்டாம். ஜூலி பேசிட்டு இருக்கிறது மண்டி போட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாப்ல, நீ நினைச்சுக்கிட்டான் அந்த மண்டி நினைச்சுக்கிட்டான். நான் சொல்ற அந்த மண்டி கிடையாது. இவங்க இந்த திமுக பிஜேபி மண்டி போட்டிருக்காங்கல்ல, அந்த மண்டி நினைச்சுக்கிட்டாங்க இவருக்கு. நாங்க சொல்ற மண்டி வீர மண்டி, என் மக்களுக்காக நான் மண்டிடுறேன்னு ஒரு தலைவன் சொன்னால அந்த மண்டி. பொங்கடா மண்டி ஓட்டவில்லை, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அதற்கு பிறகு நம்மளுடைய சீமான் அவர்கள் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினும் 2 பேரும் கொஞ்சம் குழாவறதை பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுடைய இந்த களஞ்சியினுடைய நினைக்கிறேன் அவருடைய ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில், கல்யாண ஃபங்க்ஷனில் பாண்டிச்சேரியில் 2 பேரும் குணுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். அதே மாதிரி இன்னைக்கு என்னன்னா, ஒரு திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலினும் சீமான் அவர்களும் இப்படியே பேசிட்டு இருக்காங்க, கிறுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. பொது வேட்பாளர் அறிவிக்க போறாங்கல்ல, அண்ணனுக்கு அந்த சந்தோஷம், எல்லா கட்சியும் நமக்கு சப்போர்ட் பண்ணிடுது அப்படிங்கிறது. எதற்காக தற்பொழுது அரசு விழாக்கள்ல, அதாவது திருமண விழாக்கள்ல பல தலைவர்கள் கூடுவாங்க, பேசுவாங்க, அப்படின்னா கை குலுக்கிட்டு பிரிஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். ஆனா இதே மாதிரி ஒன்னா உட்கார்ந்து பேசுறது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில உள்ள அந்த தொண்டர்களின் மனநிலையை இப்பானையே சரி செய்ய பார்க்கிறேன். நான் திமுக கூட கூட்டணி வைப்பேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இணக்கமா பேசுறது பல காலங்கள்ல இருந்து, எம்ஜிஆர் காலங்கள்ல இருந்து, கலைஞர் காலங்கள்ல இருந்து நடந்துகிட்டே இருக்கு. 2 சண்டை போடுற கூட்டணி தலைவர்கள் ஒன்றா பேசுறது அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுக்காக அப்படிங்கிறது. கூட்டணியை அஸ்திவாரம் போடுறாங்க, இப்போ மனசுல புரிய வைக்கிறாங்க. இப்போ முட்டு பாயம் பாருங்க, இப்போ நம்ம பயல போட்டு அடியே அடிச்சிட்டு இருக்காங்க சீமான் அண்ணனை. அவர் எழுவாங்க, ஏன் உங்க தலைவர் கூட தான் முதல்ல ஜெயிச்சோன்னா முக ஸ்டாலினை சந்திச்சாரு, அப்போ அதுவும் அப்படியா, அது மாதிரி தான் எங்கள் தலைவர் சந்திக்கிறார், அது வேற இது வேற. அவர் நேரடியாக நான் உங்களை சந்திக்க வரேன் அப்படின்ட்டு போயிட்டு சந்திச்சுட்டு வரதுக்கும், ஒரு கல்யாண விழாவில் உட்காந்து குசுன்னு பொம்பளைங்க கதை பேசுற மாதிரி கதை பேசிட்டு இருக்குது என்ன, அது என்ன இது? இதே மாதிரி சீமானெல்லாம் நான் மனுஷன் சும்மா விட முடியுமா, அடிக்காம விட முடியுமா? போனா போகுது இந்த வேஸ்ட் பீஸ், இதெல்லாம் ஜூலியோட சேர்த்துக்கிட்ட பீஸ். ஜூலி இவங்கெல்லாம் ஒரே கேஸ், இவங்கெல்லாம் அடிக்கிறமா நினைச்சிட்டு இருக்கும்போது குறுக்காலம் அந்த கௌசிக்கு வந்தாலும் அந்த பூந்தாங்கன்னா போட்டு பழக்க வேண்டியதானே. இதுக்கு ஒரே காரணம், அம்பாசமுத்திரத்தில் நம்மளுடைய சீமானவர்கள் பொது வேட்பாளரை போட போறாங்களாம், அவர் நிக்க போறாராமா. தேவா ஓகே தானே, அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க, உன்னை கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன், ஓப்பனிங்லாம் இறக்க முடியாது. காமெடி படம் கொடுங்க. இல்ல தம்பி இருப்பா, போன மேட்ச்ல இதாகி போச்சு, அவையே நினைச்சிருக்காங்க அந்த கலகத்தை துடைக்கிறோம்னு அந்த இடத்துல வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி பீட்டையிலே. என்ன பாட்டு பாடினாலும் அடிக்க மாட்டேனே, பேட்டை கொண்டாடு பாட்டு படவா போலண்டா. நாளைக்கு பாருங்களேன், சாட்டை இதுக்கு உட்காந்து முட்டு கொடுப்பாப்ல, அதுதான் தயார்படுத்துறது. நாம் தமிழர் கட்சி தம்பிகளே, நான் ஒன்று மட்டும் சொல்றேன், இதுக்கு பிறகு மானங்கட்ட அந்த கட்சியில முட்டு கொடுத்துட்டு இருப்பேன்னா இருங்க, யார் வேண்டாம்னா. அது மனநலம், அந்த காம்பவுண்டு சுவரில்லாத மனநலம் பாதுகாப்பகத்துல நல்லா இருக்கு. அண்ணன் வருவாப்புல வாரம் ஒரு வாட்டி திமுக காரன்ட்ட காசு வாங்கிட்டு உங்களுக்கு ரொட்டி டீ பட்டம் வாங்கி போட்டு போவீங்க, குளச்சிட்டு கிடங்க, ஜோம்பி கூட்டம் மாதிரி குளச்சிட்டு கிடங்க, உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இதை மாதிரி குறிப்பெல்லாம் விட்டு தொலைய, இவங்கெல்லாம் கைது பண்ணி பெரிய அடக்கம் தான் தோணுது. இவங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இவங்க கைதும் பண்ண முடியல, கைது பண்ணி கொண்டு ஜெயிலில் போட்டோம்னா இவங்க நான் தான்டா பெரிய ஆளு அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு மனநலம் வச்சுக்கிட்டு பெருசாக அந்த பிரார்த்தி திடுறாங்க. மனநலம் காப்பகத்தையும் கொண்டு விட முடியாது. அங்கே உள்ள பாவம் அவங்களே மனநலம் பாதிக்கப்பட்டு நல்லா இருக்கிறாங்க, இப்போதான் ரெக்கவர் ஆகிட்டு. இந்த உலுசு கூட்டத்தை கொண்டு விட்டு அது அதுக்கு மேலே ஆயிடுமே, அது நிலைமை நினச்சிடும், அது நினச்சி வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. அதுமாரி இந்த ஜென்மங்களை, இந்த ஜந்துக்களை
என்ன பண்றதுனே தெரியல. என்ன பண்ணலாம்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.